ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தேங்காய் ரொட்டி என்ன காம்பினேஷன் கேட்டால் ஸ்ரீலங்காவுக்கு நல்லா தெரியும். கட்டை சம்பல் அது பருப்பில் போட்டு சுட்டி கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. ப்ளஸ் பருப்பு டால் கட்டை சம்பல் தேங்காய் ரொட்டி. கிளைமேட் வெளியில் பார்த்தேன்னு சொன்னால் சந்திரன் விளங்கி கொண்டு இருக்குது, நல்ல பரிபூர்ணமாக இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் லேட் ஆகிட்டு வீடியோ போடுறதுக்கு, நான் சாப்பாடு திங்கிறதுக்கு டைம் ஆகிட்டு. கட்டை சம்பல் தேங்காய் ரொட்டி இது அடித்து கொடுத்து வேறு காம்பினேஷனே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதில் உப்பெல்லாம் நல்லா இறங்கி அந்த மாசி சம்பளுக்கு அடிப்படை போக்கல டேஸ்ட் வேற மாதிரி இருக்குது. வெறுமனே பருப்போட திண்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சூப்பர். உப்பெல்லாம் ஆப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வெறுமனே கட்டை சம்பளோட திண்டு பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் கொஞ்சம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கடலில் எடுத்தேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா மத்தாங்களில் சரி வேறு எங்கேயாவது ஒரு இடங்களில் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட்டை சம்பல்னு சொன்னால் வந்து வெங்காயத்தை நல்லா இடிச்சு, கொச்சிக்காய் இடிச்சு, கொஞ்சம் தசிக்காய் புழிஞ்சி, அதுதான் கட்டை சம்பல்னு வரும். சொல்லுவாங்க என்னது, வெங்காயத்தை இடிக்கணும். இப்போ இது தின்னு முடிக்க டைம் ஒன்று எடுக்கும். இதில் 3 ரொட்டி. இந்த டைமில் மிஸ் ஆகிற ஒன்றே ஒன்று தான் பிளெயின் டீ. நல்ல ஒரு இஞ்சி பிளெயின் டீ இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் காம்பினேஷன் ஓஹோன்னு இருக்கும். கூல் கிளைமேட், தேங்காய் ரொட்டி, கட்டை சம்பல், பருப்பு, பிளெயின் டீ ஒன்று மிஸ்ஸிங். குவைட்டில் கிளைமேட் எப்படின்னு கேட்டால், குவைட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு பார்க்க தான் விளங்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி. எனக்கு பார்க்க போக்கிற மிச்ச சந்தோஷம் இருக்குது.